பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் கூட்டம் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. எமது வாக்கு சனி டிடர்ஜென்ட் பவுடர் போன்ற வேட்பாளருக்கே. சனி டாலி பாட்லரிடமிருந்து. நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரியும் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜயந்தவும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். ஓரணியாக நாம் பணியாற்றினோம். சிறியதொரு அமைச்சரவையே எமது அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியது. 2 ஆண்டுகளில் எவ்வாறேனும் சவாலை முறியடித்தோம். எமக்கு 5, 6 அல்லது 7 ஆண்டுகள் செல்லவில்லை. ஒரு கட்சி மாத்திரமல்ல, பல கட்சிகளுடன் இணைந்து நாடு தொடர்பில் சிந்தித்து நாம் பணியாற்றினோம். பாராளுமன்ற குழுவும் உதவி செய்தது. தற்போது ஸ்திரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டை மீளவும் கட்டியெழுப்பும் நோக்கில் 18 சர்வதேச நாடுகள், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். அவர்கள் முதலில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுமதியை வழங்கியிருந்தனர். அத்துடன் அந்த பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வரவில்லை. இரண்டாவதாக சீனா ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏனைய நாடுகளுக்கு விசேட சலுகைகளை நாம் வழங்குவோமா என சீனா பார்த்து கொண்டிருக்கிறது. சீனாவுக்கு சலுகைகளை வழங்குவோமா என ஏனைய நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இறுதியில் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒப்பந்தத்துக்கு வந்துள்ளோம். ஒப்பந்தத்துக்கு வந்துள்ளமையால் அனைவருக்காகவும் செயற்பட வேண்டிய அதிகாரம் தற்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கு அற்றுப்போயுள்ளது. எனவே இதற்கமைய செயற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த வருடம் 5 டிரில்லியன் 5000 பில்லியன் ரூபாவை வருமானமாக பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. சிலர் தேர்தல் வாக்குறுதியாக அவற்றையும் இவற்றையும் இலவசமாக வழங்குவதாக கூறுகின்றனர். அவ்வாறு செயற்பட முடியாது. அவ்வாறு செயற்படும் பட்சத்தில் இந்த ஒப்பந்தம் அற்றுப்போகும். அவ்வாறு இலவசமாக அனைத்தையும் வழங்குவதாயின் வேறொரு இடத்திலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். வட் வரியை அதிகரிக்கும் பட்சத்தில் வருமான வரியை அதிகரிக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கியே பயணிக்க வேண்டும். மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி தற்போது எவ்வித பலனும் இல்லை. அவர்களின் அதிகாரம் நிறைவுக்கு வந்துள்ளது. There is power over now. ஏனைய நாடுகளுடனும் மீண்டும் இலகுவாக கலந்துரையாட முடியுமா? உடன்படிக்கை கமைய நாம் செயற்பட்டுள்ளோமா என்பதை அவர்கள் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் வருகை தந்து பார்வையிடுவார்கள். உடன்படிக்கையை மறுசீரமைக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? தற்போது செயற்படுவதை போன்று செயற்பட்டால் மாத்திரமே அடுத்த 6 மாதங்களுக்கு நிதி கிடைக்கும். மறுசீரமைக்கப்படும் பட்சத்தில் என்ன நடக்கும்? நிதி வழங்கும் செயற்பாட்டை அவர்கள் நிறுத்துவார்கள். மீண்டும் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் நிதி வழங்க மாட்டார்கள். இவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் சமையல் எரிவாயுவுக்கு வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே யார் ஜனாதிபதி என்ற சமர் இங்கு நடைபெறவில்லை. எப்படி வாழ்வது என்ற கேள்வியே இங்கு தொக்கு நிற்கிறது. பொய்கூறும் பட்சத்தில் மீண்டும் வீழ்வோம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தையே இங்கு முன்னெடுக்க வேண்டும். எமது அணியை போன்ற தகுதியான சிறந்த பொருளாதார வல்லுநர்களை கொண்ட ஒரு அணி வேறு எந்த அரசியல் கட்சியிடமும் இல்லை. யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நானும் அறிவேன் அல்லவா? நான் அல்லவா சிலரை வளர்த்தேன். அவர்கள் தொடர்பில் நான் அறிவேன் அல்லவா? எனவே எனது எதிர்காலம் அல்ல, தமது எதிர்காலத்தை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? அதனையே சிந்திக்க வேண்டும். கடினமாக இருந்த போதிலும் தீர்மானம் எடுக்கும் தலைவர் ஒருவர் இருப்பதன் காரணமாகவே கட்சியை புறந்தள்ளி நாடு தொடர்பில் சிந்திப்பதற்கு நாம் தலைப்பட்டோம். அதன் பின்னரே ஏனைய அனைவரும் சில சந்தர்ப்பங்களில் நாட்டுக்கு முன்பதாக கட்சி முன்னிறுத்தப்படுகின்றது. இந்த நிலைமையில் எமக்கு அரசியல் செய்ய முடியாது. பொய் கூற வேண்டிய அவசியமில்லை. போட்டி மிகவும் கடினமாக மாறியுள்ளது. எனினும் போட்டியின் இறுதியில் இலங்கை முன்னோக்கி பயணிக்குமா அல்லது மீண்டும் 2022ஆம் ஆண்டை நோக்கி நகருமா என்பது தீர்மானிக்கப்படும். தமிழ் மொழியில் பதிவேற்றப்பட்டிருந்த ஒரு முகப்புத்தக பதிவை நான் கண்டேன். මම දැක්ක එක්තරා දෙමළ සෝෂල් මීඩියා පෝස්ට් එක. ඒකේ කියනවා රනිலுக்கு ஓட்டு போட்டால் செப்டம்பரில் ரணில் ஜனாதிபதி, வேற யாருக்கும் மாறி போட்டால் அடுத்த டிசம்பரில் ரணில் தான் ஜனாதிபதி. இதன் அர்த்தம் தமிழ் மொழி தெரிந்தவர்களுக்கு விளங்கி இருக்கும். இதனை நான் மொழிபெயர்க்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவுக்கு செப்டம்பர் மாதம் வாக்களித்தால் அவரே ஜனாதிபதி. எனினும் அவருக்கு பதிலாக வேறு ஒருவருக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் மீண்டும் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க என்பதே அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
මේ උපදෙස් අරගෙන රටක් පාලනය කරන්න පුළුවන් වෙලාවක් නෙවෙයි. ஆலோசனைகளை பெற்று நாட்டை நிர்வகிக்கும் தருணம் இதுவல்ல. அனுபவம், முதிர்ச்சி, அறிவு உள்ளிட்டவற்றினூடாகவே தீர்மானிக்கும் மேலுமை கிடைக்கும். அந்த திட்டத்தையே ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தினார். அதன் காரணமாகவே அவர் இம்மை வழிநடத்தினார். அதுவே தலைமைத்துவம். சவாலுக்கு அஞ்சி தப்பியோடுவது தலைமைத்துவம் அல்ல, சவாலை ஏற்றுக்கொள்வதே தலைமைத்துவம். சவாலை ஏற்றுக்கொண்டவரே ரணில் விக்ரமசிங்க. அவரே எதிர்வரும் 5 வருடங்களும் நாட்டை வழிநடத்துவார் என்பதை தெளிவாக கூறுகின்றேன். මේ රටේ බාරගන්න කියන එක මං ඉතාම පැහැදිලිව කියනවා මිත්‍රවරුන්ට.